அரசு வழிகாட்டி மதிப்பு 70% உயர்வை தடுக்க 243 எம்எல்ஏக்களுக்கும் நிலமுகவர்கள் கடிதம். ஈரோடு, மே 29. ஈரோடு மாவட்ட நிலமுகவர்கள் மற்றும் தரகர்கள் நல சங்க தலைவர் செல்வமணி, செயலாளர் ராஜு, பொருளாளர் வைரமணி, சட்ட ஆலோசகர்கள் தங்கவேலு, வீரகுமார் மற்றும் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் ஈரோடு தலைமை தபால் அலுவலகம் மூலம் பதிவு தபால் அனுப்பினர். அதில் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு தற்போது அரசு வழிகாட்டி மதிப்பு 70% வரை உயர்த்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் உயர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு கொண்டு வரும் 70% அரசு வழிகாட்டி மதிப்பின் உயர்வால் 10 வருடங்களுக்கு தொழில் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மேலும் கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் வரை அனைத்து துறை பொதுமக்களும் பாதிப்பு இல்லாமல் இருக்க தமிழக அரசு கொண்டு வரும் நடைமுறையை 5%, 10% மற்றும் உயர்த்தி பொதுமக்களை காப்பாற்றுமாறும், சாதாரண பொதுமக்கள் இடம் வாங்குவதை கனவாக மாறும் சூழ்நிலையில் தவிர்க்கவும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்படுவதால் கட்டிட தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், வீடு கட்டி விற்பவர்கள், பத்திர விற்பனையாளர்கள், சுமை தூக்கும் வாகன ஓட்டிகள் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அரசு வழிகாட்டி மதிப்பு 70% உயர்த்தப்படுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. போயிட்டு அந்த கட்டி போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து மாட்டோம்.